முன்னேற்ற கழகத்தை நடந்து சென்று ஏழை எளியவர்களை எல்லாம் அமைச்சர் பதவியில் அமர வைத்து அழகு பார்த்த இளைய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் மற்றும் தன்னுயிரை எண்ணாமல் இந்த கழகத்தின் கழக தொண்டர்களையும் காத்து நின்று தமிழக மக்களுக்காக உயிர் நீத்திருக்கக்கூடிய இளைய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை மனதில் நிறுத்தி இதய தெய்வம் புரட்சித் தலைவர் கொண்டு வந்த கழகத்தை சட்டத்தை காப்பதற்கும் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் விரும்பிய இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் புகழாம் மரியாதையாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று அம்மாவின் பொதுச் செயலாளர் பதவியை பறிக்க துடிக்கும் பாதகர்களிடமிருந்து இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் புகழை நிலைத்து நிற்க போராடி கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களின் உரிமையை மீட்டெடுப்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய நமது கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் வணங்கி கழக இணை ஒருங்கிணைப்பாளர் எனது அரசியல் ஆசான் அண்ணன் ஆர்வி அவர்களையும் கழக துணை ஒருங்கிணைப்பாளர் அருமையண்ணன் சட்ட போராட்டம் நடத்துவதற்கு உறுதுணையாக ஐயாவிடம் நின்று சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கழக துணை ஒருங்கிணைப்பாளர் அருமையண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்களின் கழக கொள்கை பரப்பு செயலாளர் அருமையண்ணன் மருது அழகராஜ் அவர்களையும் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அருமையண்ணன் வெள்ளமண்டியார் அவர்களையும் மற்றும் பாண்டிச்சேரி மாநில செயலாளர் மற்றும் கேரள மாநில செயலாளர்களையும் கழக இலக்கிய செயலாளர்களையும் மற்றும் இங்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து மாநில மாவட்ட கழக பொறுப்பாளர்களின் கழக தொண்டர்களுக்கு முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அப்படியே வெள்ள கடைசியா பேசுறேன் எங்க அண்ணன் பேசின கருத்து என்னால உட்கார்ந்து இருக்க முடியல. அதற்கு தயவுச்சு தேவையில்லைங்க, நம்ம பலம் தெரியாம பேசிட்டீங்க. சொன்னேன் வெற்றியை நோக்கி நம்ம படியெடுத்து வச்சிருக்கிறோம். எடப்பாடியோட முகத்துல இருக்கிற சிரிப்பை புரிஞ்சிருக்கிறோம். எடப்பாடி கூட இருக்கிறவெல்லாம் ஐயா ஒன்னா சேர்ந்து 6 பேர் சேர்ந்து ரூம்ல பேச வச்சிருக்கிறோம். யாரு? நம்ம. அதை தெரியாம நம்ம அதை நான் கடைசியா பேசலாம்னு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இப்பதான் திருப்பி ஒரு 4 நாளாக இருந்துச்சேன். எனக்கு அண்ணன் பேசினதுனால என்னால உட்காந்துருக்க முடியல. நம்ம ஏங்க கட்சி ஆரம்பிக்கணும்? அதிமுக நம்மளுக்குன்னு ஆவறதுக்கு காலம் நெருங்கி நாம வெற்றியை நோக்கி படியெடுத்து வச்சிருக்கோம். பாராளுமன்ற தேர்தலில் அத்தனை 40 தொகுதி தோன்று டெபாசிட்லாம் அதிமுக இழக்குதுன்னா அது யாரால? நம்மளால. நம்ம 2000 ஓட்டு கேட்காததுனால அப்ப நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இல்லையா? ஏங்க நம்ம வேற கட்சிக்கு போகணும்? ஏதோ பத்திரிகை ஊடகங்கள்ல வந்த செய்தியை சொல்றேன். முன்னாள் நீதியரசர் தயவோட ரெட்டலையும் அதிமுக கொடியும் போயிருக்கு. அதை மீட்டெடுக்கிறதுக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி ஒரு நீதியரசர் போட்டுட்டார், நீ பொதுச்சாளர்கள் சொல்லாதன்னு கொட்டு வச்சிருக்கிறார். இன்னும் அது கேள்விக்குறியா இருக்கு. அதுக்குள்ள நமக்கு இருக்குங்க இன்னொரு கட்சி. அதுதான் பவர்ல உடனே இருந்துச்சு. தயவு செஞ்சு தன்னோட பலம் தெரியாம நம்ம மனசு மாறக்கூடாது. நம்ம குழப்பிக்கணும். நம்ம கூப்பிடுறப்ப ஆளுங்க வரல, உண்மைதான். முடிகட்ட முடியல, எல்லாத்துக்கும் இந்த வேதனை இருக்கு, எல்லாத்துக்குமே இந்த சகடு. ஆளுமன்னா பழனிசாமி ஒரு ஆளுமனா டெபாசிட் போன தொகுதியில் ஒரு ஒன்றிய செயலாளர் அவனால் எடுக்க முடிச்சா? ஆளுமன்னா அந்த இடத்துக்கு அந்த ஆளுமையை கோதுமையாக்குறது யாரு? நம்ம ஒருங்கிணைப்பு தொண்டர்களோ மாவட்ட செயலாளர்களோ இந்த அணியில நம்ம பயணிக்கிற நம்மளோட செயல்பாடு ரெட்டலைக்கு ஓட்டு கேட்காததுனால உண்மையாலுமே ரெட்டலை தொகுதியில நிற்குது. தாமரை சின்னத்துக்கு பச்சைமுத்துக்கு ஓட்டு கேட்க பூச்சக்குடிட்டு ஓட்டு கேட்டதுக்கு பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில ரெட்டலை 3வது இடம், தாமரை 2வது. இன்னும் கும்பிடு போட்டு ஊடா நம்ம ஓட்டு கேட்டிருந்தோம் நாங்களான்னா ரெட்டலை இன்னும் கீழே தெரியும். அப்ப அந்த பேச்சு வந்துருச்சு. பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்ல கூட எடப்பாடிக்கு நீங்க கவனிச்சிருக்கீங்க, 6 பேர் சந்திச்சு ஒன்னா இணையணும்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒன்னா இணையக்கூடாதுன்ற சத்தமே இல்லைங்க. வாட்ஸ்அப் பேஸ்புக்கை பாருங்க. அவங்கிட்ட இருக்கிற எந்த துண்டனாவது
இல்ல இல்ல இணையக்கூடாதுன்னு சொல்றானா, ஒட்டுமொத்தமா அந்த 6 பேர் ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனா ஆரம்பிச்சுவானோன்னு உடனே முனுசாமியை கூப்பிட்டு பேச வச்சான். சேரக்கூடாது சேரக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேரக்கூடாதுன்ற சத்தம் தாங்கிட்டே இருக்கிறவங்கலாம் சொல்லுவான்னு நினைச்சு எதிர்பார்த்துட்டு இருந்தான். ஒருத்தன் கூட மைக்கை பிடிச்சி சேரக்கூடாதுன்னு சொல்ல முனுசாமி சொல்ல. அப்புறம் இவனே இந்த ஜெயக்குமாரை கூப்பிட்டு நீ சொல்லி சேரக்கூடாதுன்னா, அடுத்து திருப்பி இது பூதாகரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப உதயகுமாரை கூப்பிட்டு சொல்ல சொல்றான். இப்படி ஒவ்வொருத்தரையா எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு சேரக்கூடாதுன்னு சொல்றான். பொதுமக்கள்கிட்டையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அனைத்து தொண்டர்கள்ட்டையும் ஒன்னா இணையணும், ஐயா ஓபிஎஸ் ஒன்னா இணைஞ்சாதான் கட்சி நல்லா இருக்கணும்ன்ற கருத்து வலுப்பெற ஆரம்பிச்சோன்ன நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். வாட்ஸ்அப் பேஸ்புக்ல அதை கூட யூடியூப்ல சொல்லிட்டாங்க. தொண்டர்கள்லாம் சேருங்கிற கருத்துல அமைதியா இருக்கிறதுனால ஐடி விங்கெல்லாம் எடப்பாடி கூப்பிட்டு சின்னம்மாவை சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னது ஐயா தான், எப்படியாவது ஐயா பேரை கெடுக்கிறதுக்கு தென் மாவட்டத்தில் கூப்பிட்டு ஒன்னொன்னையும் சொல்லி, இதெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும் நாம வெற்றியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். கட்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய வெற்றியை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோன்றத கூர்ந்து கவனிச்சீங்கன்னா வேற எந்த பலமும் இல்லை. நாம பலமா தான் இருக்கோம்.